அஜித் அவர்கள் அடுத்த படம் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன். திடீர்னு சிறுத்தை சிவா பக்கம் திரும்புறதா சொல்றாங்களே சார், உண்மையா சார்? ஆமாம், அப்படி ஒரு சந்திப்பு நடந்து அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதை தான் நம்ம வலைப்பேச்சில் சொன்னோம். என்ன காரணம்னா, கங்குவாக்கு பிறகு வந்து சிறுத்தை சிவாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். கங்குவா 2 பண்ணுறதாவெல்லாம் அப்போ அறிவித்தாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய படு தோல்வியினால் அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கல. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, கங்குவாவை தொடர்ந்து சிறுத்தை சிவா பண்ணுகிற ப்ராஜெக்ட்டுங்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அஜித் நடிக்கிற படம் தான். ஆனால் இப்போ கங்குவா தோத்ததால் சன் பிக்சர்ஸ் பேக் அவுட் ஆகிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் பேக் அவுட் ஆனதுனால அஜித்தும் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நகர்ந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் பல ஹீரோக்களுக்கு ட்ரை பண்ணுறாரு. யாருமே இவருக்கு டேட் கொடுக்க முன் வரலை. விஜய் சேதுபதியை மீட் பண்ணால் அவர் பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. அதுவே இவருக்கு பெரிய அவமானமாக நினச்சி ஃபர்தராக அங்கே அவர் டீல் பண்ணலை. இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த கேம்பை ஆடு ஷூட் பண்ணுறதுக்காக அஜித் மீண்டும் அவரை அப்ரோச் பண்ணி இதற்காக மலேசியா துபாயெல்லாம் போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ரஜினியை வச்சு படம் பண்ணலான்னு போனேன், அவர் வெறுமனே ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசினதில் அஜித் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி, சரி ஓகே நம்மளே பண்ணுவோம், ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அடுத்த படமாக சிறுத்தை சிவா படத்தை வந்து அவருக்கு பண்ணுற ஐடியாவில் இருக்கார். ஆனால் என்னன்னா, இது வரைக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல. எந்த ப்ரொடியூசர் கிடைக்கிறாரோ அதை வச்சு தான் இந்த அடுத்த கட்டத்துக்கே நகரும். இல்லை, ஆல்ரெடி பெரிய விமர்சனமே வந்துச்சு, சிவா பக்கம் போவேனா சிவா பக்கம் போயிடாதீங்கன்னு ஒரு பெரிய விமர்சனமே வந்துச்சு அவர் மேலே. அதாவது எந்த நடிகரும் ரசிகர்களுடைய கருத்தை விருப்பத்தை வந்து பெரிதுபடுத்த மாட்டாங்க. அவர்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்வாங்க, அவர்களுக்கு எது பிடித்தமானதோ அதை அவங்க செய்வாங்க. இப்போ இவரோட படம் பண்ணுறது வந்து ஒரு ரசிகர்களுக்கு பிடிக்கல அல்லது ரசிகர்களுக்கே பிடிக்கலைங்கிறதுனால அவர் வேணான்னு சொல்லிடுவாரா? எல்லாத்துக்கும் மேலே சிறுத்தை சிவாவுக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அஜித் ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஒர்க் பண்ணுவார். அதெல்லாம் வந்து சிறுத்தை சிவா வந்து பார்த்து பார்த்து செய்வார். அதுவும் கூட அவரோடு தொடர்ந்து படம் பண்ணுவதற்கு காரணம், எல்லாத்துக்கும் மேலே சிறுத்தை சிவாவுடைய படங்கள் மீது நமக்கெல்லாம் விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். இந்த வழக்கமான அலட்டல், இந்த பந்தா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேரக்டரு. எல்லாத்துக்கும் மேலே சிறுத்தை சிவாவை எனக்கு பிடிக்காதுப்பா, அவர் வந்து ஒரு அலட்டல் பார்ட்டின்னு யாருமே சொல்லி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு குட் கேரக்டராக இருப்பதும் அஜித்துக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.